கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். எஸ்ராவை குறித்து அநேக நாட்கள் சிந்திச்சிருக்கோம். அவர் வேதபாரகர்களே தேறின வேதபாரகர் என்று. ஆனால் இன்றைக்கு ஒரு காரியத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எஸ்ராவுடைய இருதயத்தை எஸ்ரா ஒரு பக்குவப்படுத்தி வச்சிருந்தாராம். எல்லாருமே அவங்கவுங்க இருதயத்தை ஒரு காரியத்துக்கு பக்குவப்படுத்தி தான் வச்சுருப்பீங்க. சபைக்குன்னா இப்படி தான் இருக்கணும், வீட்டில் போனால் நம்ம இப்படி இருக்கணும், நம்ம நண்பர்களை பார்த்தா இப்படி இருக்கணும்னு ஒரு பக்குவப்படுத்தி வச்சுருப்பீங்க. ஆனால் எஸ்ரா ஒரு அடிமை தேசத்துக்குள்ள அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தாலும் அவர் வேத பாரகன் என்கிற கொள்கை என்னைக்குமே விடாத ஒன்றாய் அவருக்கு இருப்பதனால அவர் எந்த சூழ்நிலையும் வேத பாரகன் என்றால் வேதத்தை எடுத்து போதிக்கிறவன் மாத்திரமல்ல, வேதத்தை இன்னொரு காரியங்களை எழுதி மக்களுக்கு கொடுக்கிறவன் மாத்திரமல்ல, அதன்படி வாழவும் தன்னை தகுதிப்படுத்தி கொண்டவனாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே தன்னை பக்குவப்படுத்தி கொண்டவராகவே இருந்தார். நீங்களும் தான் சர்ச்சைக்கு வந்தாதான் தேவ பிள்ளைகள் இல்லைங்க. நீங்கள் தேவனுடைய பார்வையில் 24 மணி நேரமும் கர்த்தருக்குள்ளே இருக்கிறீங்கிறது ஆண்டவருக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அந்த அளவுக்கு உங்கள் இருதயத்தை நீங்கள் பக்குவப்படுத்தி கொள்ளணும். உங்களுக்கு பிரச்சனை வந்தவொன்னே பக்குவப்படுத்தி கொள்வதுக்கு பேர் பக்குவப்படுத்திட்டீங்கன்னு கிடையாது. வேலையில் ஒரு பிரச்சனை வந்துடும், உடனே ஆண்டவர்னு தேடுவீங்க அந்த வேலையில் அந்த பிரச்சனை தீர்றதுக்கு. அதுக்கு பேர் உங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துறீங்கன்னு கிடையாது. வேலை என்பது எப்பவும் போலதான் இருக்கும், படிப்பு என்பது எப்படி போலதான் இருக்கும், உலகத்தின் தன்மைகள் என்னென்ன இருக்கோ அது இருக்கும், ஏற்றத்தாழ்வு வந்துகிட்டே தான் இருக்கும். அது ஒன்றும் முடிய போகிறதில்ல. ஆனால் அவருடைய வருகை நாளில் இந்த வேலையோ படிப்போ எதுவும் இருக்க போகிறதும் கிடையாது. எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும். அவர் வருகை நாளில் எல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் அவருக்குள்ள தன்னை வாழ பக்குவப்படுத்தி கொண்டவர்கள் மாத்திரமே அவரோடு கூட செல்வார்கள். அப்போ அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களா இருதயத்தை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அருமையான எஸ்ரா இஸ்ரவேலின் தேசத்துக்குள்ள யூதாவின் குடிகளுக்குள்ள நன்றாக வாழ்ந்து அவர் சிறு பிள்ளையில இருந்து தேவனுடைய கட்டளையின்படி கேட்டு வளர்ந்து வந்த மனிதன். அப்படியே வளர 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 அவர் தன்னுடைய இருதயத்தை ஒரு காரியத்துக்குள்ளே பக்குவப்படுத்துகிறார். என்னவென்றால் பிரமாணத்தின்படி நடப்பதிலேயே பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ அவரை அந்த தேசத்திலே சிறந்த ஆசாரியர்கள் வேதபாரகர்கள் அவரை குறித்து ஒரு திட்டம் வச்சு, நீ இந்த காரியத்துக்குள்ளாகவே வந்து விடு, உன்னை போல இவ்வளவு தகுதியான மனிதர்கள் இல்லை என்று அவனை தகுதிப்படுத்துகிறார்கள். அப்படி தகுதிப்படுத்தப்பட்ட எஸ்ரா அப்படி இருக்கும்போது திடீரென்று தேசத்திலே எது தேசங்கள் பிடித்து கொண்டு சிறை பிடித்து கொண்டு போய் எல்லாமே அழிந்து போன சூழ்நிலைகளாய் மாறினாலும், தன்னுடைய முதிர் வயதை ஆனாலும், எத்தனை ராஜாக்கள் மாறி மாறி அடிமைத்தனத்துக்குள் இருக்கிற இஸ்ரவேலை ஆண்டாலும், இந்த எஸ்ராவின் ஒரே ஒரு காரியம் என்ன? அவன் வேதபாரகன். அது மாறவே இல்லை. சிறு பிள்ளையில இருந்து எத்தனையோ காரியங்களை கற்றுக்கொண்டு வளர்கிறவர்கள் தான். அன்னைக்கு எஸ்ராவும் அப்படிதான் வளர்ந்துருப்பார். பள்ளிக்கூடத்தில் படிக்க சென்றிருப்பார், ஆலயத்தில் தேவனை ஆராதிக்க சென்றிருப்பார், வீட்டின் முறைமையின்படி வீட்டில் குடும்பத்தோட தேவனை தேட வேண்டிய நேரத்துக்கு தேடி இருப்பார், விடுமுறை நாட்கள் எல்லாம் பயன்படுத்தியிருப்பார், ஒரு வேலையை ஒன்று கத்திருந்திருப்பார், எல்லாமே நடந்தது. ஆனால் அதிலே முடிவிலே அவர் எதில் பக்குவப்படுத்தப்பட்டவராக மாறிவிட்டார்? வேத பாரகன் என்கிறதுல பக்குவப்படுத்தப்பட்டவர். அதில் மாத்திரமல்ல, எந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கை வந்தாலும் அங்கேயும் கர்த்தருடைய கட்டளைகளை ஆராய்ந்து பார்க்கவும் அதன்படி தான் செய்யறதுக்கும் இருதயத்தை பக்குவப்படுத்தின மனிதன். நீங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க? ஒரு அந்நிய தேசத்துல அவ்வளோ அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தாலும் அர்த்தசஷ்டா ராஜா நிருபம் எழுதி இந்த மாதிரி தரி ராஜா கட்டளை கொடுத்து விட்டாரு. கோரேஸ் ராஜாவின் காலத்துல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படுவதற்கென்று எல்லாவித காரியத்தையும் கொடுத்து விடணும். அவர்களுக்கு இருக்கிற என்ன தேவைகள் இருக்குதோ உப்பு கொண்டு என்ன ஆகணும், அவர்களுக்கு கொடுக்கப்படணும். இது தேவனுடைய கட்டளையா இருப்பதனாலே கோரேஸ் ராஜாவாகிய நான் எந்த ராஜா எனக்கு அடுத்து வந்தாலும் இதை செய்தே முடிக்க வேண்டும். இஸ்ரவேலின் தேவனுடைய ஆலயம் கட்டி முடிக்க வேண்டும், அதற்கு இஸ்ரவேலர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற நிருபம் கைக்கு கிடைச்சி வச்சிருச்சு.
அதை தரியு ராஜா வாசிச்சு அதை எடுத்துக்கொண்டு இதில் இனிமேல் யாராவது மாற்றி பேசுனா அவனை தூக்கில் போடணும்னு ஒரு தண்டனை எழுதி கொடுத்து இஸ்ரவேலனுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்து முடிக்கணும் என்கிற கட்டளையை போட்டு அந்த நிருபம் அர்தசஷ்டா ராஜாவின் கைக்கு வந்து அதில் அர்தசஷ்டா ராஜா பார்க்குறார் இஸ்ரவேலிலே தேறினவன் யார் என்று. அதில் கண்டுபிடித்தது யாரு? எஸ்ரா. அவன் இத்தனை பூர்வீகமா இத்தனை காலங்களும் தேவனையே நம்பியிருந்து தேவனுடைய கட்டளையின்படியே நடக்கிற மனிதன். அந்த எஸ்ராவின் இடத்துல நிருபத்தை கொடுக்கிறார்கள். அப்போதான் எஸ்ராவுடைய அந்த அறிமுகம் இந்த அதிகாரத்தை தான் உருவாக்குது. அதில் அவர் தேறின வேத பாரகராக இருந்தாருங்க ஒரு பக்கம். இன்னைக்கு என்ன பார்க்குறோம்? பக்குவப்படுத்தி இருந்தார். எதிலே? 10ஆம் வசனத்தில், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். வேதத்தை ஆராயணும், அதின்படியே செய்யணும். அதற்கு அடுத்தபடியா இஸ்ரவேலை தன்னுடைய சொந்தங்களை தேவனுடைய கட்டளைகளுக்குள்ளாக அவர்களை நடத்த வேண்டும் என்கிற உபதேசம் வாயிலே நிறைந்தவராக இருந்தார். நீதி நியாயங்கள், தேவனுடைய நீதி நியாயங்களை மாத்திரமே தன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கு தன்னுடைய சொந்தங்களுக்கு எடுத்துரைக்கிறவராக இருந்தார். தன்னுடைய நீதி நியாயம் என்பது ஒன்று கூட கிடையாது. இன்னைக்கு உங்க வீட்டில் என்ன நடக்குது? பைபிள் ஒரு பக்கம் இருக்குது, வாசிக்கிறீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீதி நியாயம் இதில் இருந்து நீங்கள் எடுத்துக்கல. உங்களுக்காக தெரிஞ்ச ஒரு நீதி நியாயத்தை தானே கடைப்பிடிக்கிறீங்க. பக்குவப்படுத்துங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துங்கள். கர்த்தருடைய நீதி நியாயங்களின் படி நாம் வாழணும் என்கிற பக்குவத்துக்கு கொண்டு வாங்க. சும்மா சர்ச்சைக்கு வரோம், நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம் சொல்லி புண்ணியம் இல்லை. இருதயத்தையும் நீங்கள் பக்குவப்படுத்துங்க. அவங்க பேசுகிற எல்லாமே பைபிள் தான் இருக்குங்கிற ஒரு தன்மை வரட்டும். என்ன வரவே வராதுல்ல, அதையும் கொண்டு வாங்க. அப்படியாக எஸ்ரா பக்குவப்படுத்தி இருக்கும் போது தான் இந்த ராஜாக்கள் காலங்கள் இவ்வளவு வந்தாலும் அர்தசஷ்டா ராஜா தான் இந்த நிருபத்தை கொடுக்கிறார். இதில் தெரியும். 11ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அர்தசஷ்டா கொடுத்த சன்னதி நகலாவது. ஒரு காரியம் தேடி வருகிறது. அந்நிய தேசத்து ராஜா பார்க்கிறார், தேவனுடைய கட்டளையில உண்மையா இருந்து வருகிற மனிதன் இந்த எஸ்ராவே. அந்த அளவுக்கு இருதயத்தை பக்குவப்படுத்தி அதில் இருக்கிற நீதி நியாயங்கள் தான் ராஜாவாகிய அர்தசஷ்டாவிட்டையும் பேசினார். அதில் இருக்கிற நீதி நியாயங்கள் தான் தன்னுடைய சொந்தங்களுக்கு யாருக்குனாலும் பேசுவார். அந்த நீதி நியாயங்களுடைய வாழ்கிற இவர்கிட்ட இந்த சன்னதியின் அந்த நகலை கொடுப்போம் சொல்லி கொடுத்து ஆயத்தப்படுத்து என்கிறார். அதே போல இந்த எஸ்ரா ஜனங்களை ஆயத்தப்படுத்தும் போது இஸ்ரவேலுக்குள்ளேயே தேவனுடைய அன்பை விட்டு விலகி தீட்டுப்பட்டவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். எஸ்ரா தன்னுடைய நீதி நியாயங்களின்படி கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின் நீதி நியாயங்களின்படி பேசும்போது நிறைய பேர் தங்களுடைய இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் அழுது, நாங்கள் கட்டளையை மீறிவிட்டோமே என்று அழுதிருக்கிறார்கள். எங்களால் முடியாது என்று ஒத்துக்கொண்டும் விலகி சென்றவர்களும் இருக்கிறாங்க. தேவனுக்குள்ளே நாங்கள் வாழ்கிறோம், ஆனால் நாங்கள் புற ஜாதிகள் போல தான் வாழ முடியும். ஏன்னா நாங்கள் அவ்வளவு தூரம் உலக இன்பம் போதும் என்று மூழ்கி விட்டோம். இவ்வளவு நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளையும் கெடுத்து விட்டோம். ஆகவே எங்களால் இந்த பரிசுத்த காரியத்தில் நுழைய முடியாது, நுழைந்தால் கர்த்தர் எங்களை அடித்து போடுவார் என்று பயந்து விலகி விட்டார்கள். ஓரமாக நின்றுக்கிட்டாங்க. ஆனால் புற ஜாதிகளில் கூட புற தேசத்தாரில் கூட இருக்கிறவங்க கூட கட்டளைப்படி நடந்தவங்க தங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுத்தாங்க. அப்படி கர்த்தரை அறிந்தவர்களா என்று தேவனுடைய ஜனங்கள் இருந்திருக்காங்க. இன்னைக்கு கர்த்தரை யார் அறிஞ்சா? எதுனாலும் எங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுங்க, நாங்களும் தான் பிரசங்கம் பண்ணுவோம், நாங்களும் தான் நல்லா பேசுவோம், நாங்களும் தான் இதை பண்ணுவோம்னு இன்னைக்கு சொல்லது தான் ஆள் இருக்குது. தேவ அழைப்பு, தேவ தன்மையை பெற்றுக்கொண்டிருக்கீங்களா? அதில் நீதி நியாயங்களில் எதில் பயிற்றுவிக்கப்பட்டு வளர்ந்தீங்க? அதெல்லாம் தேவை இருக்குல்ல. பைபிள் படித்தேன்னு சொல்லக்கூடாது. பைபிள் படித்த வசனத்தில் எங்கெங்கெல்லாம் உங்கள் இருதயத்தை திருத்திக் கொள்ள வேண்டியிருக்கோ ஆண்டவர்கிட்ட அழுது உபவாசம் இருந்து மன்றாடி மனம் திரும்புங்க. முடிஞ்ச அளவு அதுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நீங்கள் மனம் திரும்ப ஒப்பு கொடுங்க. அதுக்கடுத்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பலம் தந்து நடத்துவார். இதெல்லாம் நடந்தாதான் நீங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டவர்கள் என்று அர்த்தம். எஸ்ரா என்கிற ஒரு மனிதர் அவ்வளவா இருதயத்தை பக்குவப்படுத்தினார். அப்படியாக அந்த நியாயப்பிரமாணம் அவருடைய இருதயத்தையே சுத்திகரித்து கழுவி இருக்குது. இன்னைக்கு அதுபோல பரிசுத்த வேதாகமும்
உங்கள் இருதயத்தை சுத்திகரித்து கழுவ வல்லது. கர்த்தருடைய சமூகத்தில் கேட்குற கர்த்தருடைய வார்த்தையும் இருதயத்தை சுத்தப்படுத்தும். ஆனால் இருதயத்தில் கேட்டோங்கிற உணர்வோடு வாழணுமே. இது கடமை முடிஞ்சு போச்சு, அடுத்து நம்ம இஷ்டத்துக்கு போவோன்னு இருந்தால் அது எப்படி நடக்கும்? இருதயத்தை பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் இருதயத்தில் பெரியவராக இருந்து இன்னும் உங்களுக்கு எல்லாவித காரியங்களையும் அறிவித்து உங்கள் குடும்பங்களை சமாதானத்தோடையும் நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.